Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ப்ளவுஸோட கப் ஷேப் வந்து பெர்ஃபெக்ட்டா வரணும்னா என்ன பண்ணலாம் அப்படினு சொல்லி நான் பார்க்க போறேன். இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ப்ளவுஸோட இந்த எட்ஜஸ்லாம் வந்துட்டு நீங்க ஷார்ப்பா வந்து கட் பண்ணுங்க. அப்பனா தான் வந்துட்டு ஃபினிஷிங் நல்லா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் எக்ஸசிவா இருந்தா கூட அதுவே உங்களுக்கு wrinkles அடிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்துட்டு என்னோட மிட் பாயிண்ட் இந்த இடத்துல தான் வருது. நான் இங்க மார்க் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு நாட்சஸ் போட்டு வெச்சுக்கோங்க. இந்த இடத்துல நாட்சஸ் போட்டு இந்த இடத்துல கை வச்சுட்டு இந்த கிளாத்தை அப்படியே நீங்கள் டர்ன் பண்ணுங்கள். இப்படி டர்ன் பண்ணி இந்த இடத்துல பிடிச்சிக்கோங்க. இந்த இடத்துல பிடிச்சிட்டு இதை இழுத்து விட்ருங்க. நம்ம இந்த இடத்துல வச்சு நம்ம எடுக்கவே கூடாது. அப்படி எடுத்திங்கன்னா இது வந்து கரெக்டாக வராது. இந்த இடத்துல வச்சு தான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்படி டர்ன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எவ்வளோ இன்ச்சஸ் வேணும்னு சொல்லி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1.25 இன்ச்சுக்கு நான் ஒரு மார்க் கொடுக்குறேன். மார்க் கொடுத்துட்டு அதோட டாட்டோட ஹைட் பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கேருந்து மார்க் பண்ணக்கூடாது, இந்த கிராஸாக தான் மார்க் பண்ணணும். நான் 2.5 இன்ச்சு இந்த டாட்டோட ஹைட் நான் இங்கே மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிட்டு இந்த ஸ்கேல் வச்சு இப்படியே ட்ரா பண்ணிடுங்க. ட்ரா பண்ணிவிட்டு இந்த 4 இதையும் பிடிச்சிட்டு இந்த இடத்துல நாட்சஸ் போட்டுருங்க. நாட்சஸ் போட்டிங்கன்னா எந்த இடத்துல ஸ்டிச்சஸ் வேணுன்றது தெரியும். அப்புறம் இந்த மாதிரி தேய்ச்சி விட்ருங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த இடத்துல ஸ்டிச் வேணும் அப்படின்றது நமக்கு பர்ஃபெக்டாக தெரியும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்மளுக்கு அந்த எந்த இடத்துல வேணுங்கிறது தெரிஞ்சிடுச்சு. ஸோ அதை வச்சு அப்படியே நம்ம இந்த இடத்துலையும் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த டாட் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இந்த டாட் மார்க் பண்ணுறதுக்கு இதோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கேருந்து இதை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண மாதிரி ஒரு இது பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விட்ருங்க. இந்த லைனில் தான் நம்ம இது பண்ண போகிறோம், மார்க் பண்ண போகிறோம். ஸோ இங்கேயும் ட்ரா பண்ணிடுங்க. டாட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ இன்ச்சு இங்கே வேணுமோ அந்த இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3.25 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் இவங்க ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கிறதுனால இந்த உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வருது. மோஸ்ட்லி ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த அளவு வந்துட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கணும். 2 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் இருந்து இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இந்த லாஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, அது மேலே நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். ப்ளேஸ் பண்ணி இதோட டாட்டோட டிஸ்டன்ஸும் உங்களுக்கு தெரியலனா இங்கேருந்து 2 இன்ச் தள்ளி நம்ம வைக்கணும். ஸோ நான் 5 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிட்டு இந்த சைடும் இங்கே ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிடலாம். ட்ரா பண்ணிவிட்டு இது நீங்கள் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரணும். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே கரெக்டு. இந்த வீலிங் வச்சுட்டு லைட்டாக இப்படி பண்ணி விட்ருங்க. பண்ணி விட்டாங்கன்னா நம்ம பேக் சைட்லேயும் அதே மாதிரி அதே இடத்துலையே மார்க் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.